என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிடிசியோட ஒரு வீக்லி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு கிராஷ்குள்ளே வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்க்குள்ளே வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஃபியர் கிரீட் இண்டெக்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபியர் கிரீட் இண்டெக்ஸை பற்றின வீடியோ நான் வந்து கம்ப்ளீட்டாக போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபியர் கிரீட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளாக 73 வந்து இருந்துட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 நியூட்ரலுக்கு வந்திருக்கு. ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிடிசி வந்து நெக்ஸ்ட் எப்படி மூவ் ஆகலாம், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி என்ன மாதிரி சேஞ்சஸ் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி டாமினன்ஸை வச்சு நம்ம வந்து ஆல்காயின்ஸும் எப்படி மூவ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா $40,201 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கிராஷ் பிடிசியில் நடந்துருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம சார்ட்டில் வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி யூஎஸ்டிடி சார்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். 49,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாப் மோஸ்ட் ரீஜன். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்ஸ் வந்து என்ன இருந்துச்சுன்னா, ஸோ இதை வந்து பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் தான் இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ரேஞ்சையும் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லிக்விடிட்டி கிராப்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. மூவிங் ஆவரேஜ் லைனையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி கிராஸ் பண்ணிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 38,500 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆயிருந்துச்சு. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சின்ன ஒரு புல் பேக் கண்டி மேலே போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த புல் பேக் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் கண்டினியூ ஆகலாம் அப்படின்றத வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனை வந்து பார்த்தீங்கன்னா அது ஹோல்ட் பண்ணணும், ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக புலிஷ் ட்ரெண்டில் இந்த பிடிசி இப்போ ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்க்குள்ள வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த கரெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்றதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். ஸோ வந்து இப்போ நம்ம பிடிசி டாமினன்ஸ் வந்து ஒரு அடி பார்த்துடலாம். ஸோ இந்த பம்ப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மோரோவர் மேஜரான ஆல்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஆல் காயின்ஸோட மூவ்மெண்ட் கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் டிபெண்ட் ஆகிருக்கும், பிடிசி டாமினன்ஸில் தான் டிபெண்ட் ஆகிருக்கும். பட் ஆனால் பிடிசி டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீப் ஆன் பம்பிங் ஆகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது ஆல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான விதத்திலே பாதிக்கும்னு சொல்லலாம். என்ன கேஸ் சினாரியோ நடந்தாலும் சரி கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோரோவர் நம்ம வந்து பிடிசியில் வந்து நம்ம எல்லாருமே போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு பிடிசியோ 2 பிடிசியோ நம்ம வந்து வாங்கி வைக்க போகிறதில்ல. நம்ம ஃபோக்கஸ் குமுதாதான் இங்க கவனிச்சிங்களா. நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்காயின்ஸ் மேலே தான். ஸோ ஆல்காயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அக்குமுலேட் பண்ணுறீங்களோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல என்ட்ரிஸில் அக்குமுலேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புல்ரனில் நல்லாவே ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். ஈவன் மோர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, எப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு 10% ஒரு 15% பயங்கரமாக டம்ப் ஆகுது. நான் கண்டினியூஸாக ஒரு 2 to 3 டேஸில் இது வந்து எப்போ ரெட் ஆகுதோ அப்போ தான் உங்களோட என்ட்ரிஸ் இருக்கணும். மார்க்கெட் வந்து இப்போ க்ரீன் ஆகுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூல் அண்ட் காமாக வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் மோடில் நீங்கள் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். 38.5K வந்ததுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஸ்லாம் எவ்வளோ ஒரு ஹியூஜ் மூவ்மெண்ட் அண்ட் ஹியூஜ் டம்ப் கொடுக்குதுன்னா, ஈவன் 33 அந்த மாதிரி ரீஜன்ஸ்க்கு 35 கூட வந்தால் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்லாம் பயங்கரமான கிராஷஸ் வந்து நடக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30K ரீஜன்லாம் உடச்சாங்கன்னா ஆல்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஆல் டைம் லோ வைக்கிறது கூட சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அந்த கேஸ் சினாரியோஸ்லாம் நடக்காது. இந்த ஒரு புல் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எதுக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, ஸோ ஃபோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ நியூபீஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்கள. அந்த ETF நியூஸை வச்சு உங்க பம்ப் பண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் படி இந்த ரீஜன் 26 ரீஜன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ETF நியூஸை வச்சு தான் பம்ப் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த ETF நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முடிஞ்சதுக்கப்புறம் யூஸ்வல் வந்து பார்த்தீங்கன்னா செல் த நியூஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ப் வந்துட்டு இருக்கு. என்னடா ஸோ இந்த டம்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியர் டம்பாக பண்ணாமல் பேனிக் செல் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசிஏ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து லோவில் என்ட்ரிஸ் எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு கீழே ப்ரைஸ் வந்தால் மட்டும் என்ட்ரி பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து இன்கேஸ் கம்மியான அமௌண்ட்டை தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் கூட பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வரது என்னன்னா, சடன் கிராஷ் வந்து பிடிசியில் நடந்துச்சுன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் கிராஷாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹால்விங் பீரியடுக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஸோ அந்த பீரியடுக்குள்ளே ஒரு ஹால்விங் ஒரு 30 days 20 டேஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோமோ கிரியேட் ஆகி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ரேலி வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் பிடிசியில். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்குமுலேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ ஹால்விங் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோரோவராக டம்ப்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஷும் எதிர்பார்க்க முடியாது. நீ வெளியே போனால் என்ன ஒரு 3 to 4% தான் வந்து மார்க்கெட் டம்ப் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நடக்குமே தவிர கம்ப்ளீட்டாக ஒரு டம்ப் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஹால்விங்க்கு அப்புறம். ஸோ இதுதான் கைஸ் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் அப்டேட் வீடியோ தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் த எண்ட். அண்ட் நீங்கள் என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் guys and don't forget to hit the bell icon. Stay tuned guys. Thanks for watching. Bye.